ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மாமே சேனல். கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் நடிகர் யாஷ் நடிகர் படம் தான் டாக்ஸிக். டைரக்டர் கீத் மோகன்தாஸ். யாஷோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு 50 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு குட்டி வீடியோ, இல்லை பிட்டு வீடியோ வெளியே வந்திருக்கு. ஏன் பிட்டு வீடியோன்னு சொல்கிறேன்னா 50 செகண்டுக்கும் கவர்ச்சியாக கிளாமராக இருக்குது. ஏதோ ஒரு வெளிநாட்டு பாருக்கு யாஷ் காரில் இருந்து இறங்கி பவுன்சர்களோடு போகிறாரு. தலையில் தொப்பி, வாயில் சுருட்டு, பெரிய தாடி அப்படின்ட்டு ராக்கி பாய் மாதிரியான ஒரு ரெக்கடான கெட்டப்பில் இருக்கார். அநேகமாக டானாக இருப்பார்னு நினைக்கிறேன். பாருக்குள்ளே அரகுற ட்ரெஸ்ஸோட வெள்ளைக்காரிங்கெல்லாம் டான்ஸுங்கிற பேரில் ஜாம்பிஸ் மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க. நம்மால் ஒரு ஒயின் பாட்டிலை திறந்து வெள்ளைக்காரி மேலே ஊற்றி ரொமான்ஸ் பண்ணுறாரு. இது சரக்கு விளம்பரமா இல்லை காண்டம் விளம்பரமானு தான் நமக்கு யோசனை வருது. வேறு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னமோ இருக்குன்னு எதிர்பார்த்து போனோம், ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்கிற கிங்ஸ்டன் படத்தோட டீசர் வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிங்ஸ்டன் படத்தோட டைரக்டர் கமல் பிரகாஷ். தூத்துக்குடி கடலில் நடக்கிற ஒரு பேய் படமாக இது வர இருக்குது. வழக்கமாக பேய்கள்னால் சுடுகாட்டில் இருக்கும், அரண்மனையில் இருக்கும், காட்டு பங்களாவில் இருக்கும், சில சமயம் வீட்டுக்குள்ளே கூட இருக்கும். ஆனால் இது கடல் பேய். டீசரை பார்க்கும்போது ஒரு படகுல கடலுக்குள்ளே போகிற ஒரு கும்பல் பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. யார் அந்த பேய்? அந்த கும்பல் பேய்கிட்டது தப்பிச்சாங்களா இல்லையா? இதுதான் படத்தோட மையக்கதையாக இருக்கணும். ஜிவி பிரகாஷ் நடித்து பெரிய ஹிட்டுன்னு சொன்னால் அது டார்லிங்கிற பேய் படம் தான். அதுக்கப்புறம் வந்து எந்த படமும் பெரிய ஹிட்டு கொடுக்கல. அதனால தான் தலைவன் மறுபடியும் பேய் கதையை சூஸ் பண்ணியிருக்காப்புல. டீசர் நல்லா தான்ப்பா இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு மார்ச் 5ஆம் தேதி தெரிஞ்சிடும். அடுத்ததாக வணங்கான் படத்துலேருந்து ஒரு ஸ்னீக் பீக் வெளியே வந்திருக்கு. அருண் விஜய் பிதாமகன் விக்ரமனோட தம்பி மாதிரியே இருக்கார். போலீஸ் ஸ்டேஷனில் புகுந்து போலீஸையும் கைதிகளையும் புரட்டி எடுத்துக்கிட்டு பேசாமல் இருக்கார். அவரை ஜாமீனில் எடுக்க வந்த ஃபாதர் நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காரு. இப்படி ஒரு ஃபாதரை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு சாயங்காலம் கோயிலில் போய் பூஜை பண்ணுவாரோ என்னமோ தெரில. பிதாமகனோட பார்ட் 2 மாதிரி தான் வணங்கான் இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.